Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். அருண்ராஜ் அவர் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அடிஷ்னல் கமிஷனர் இன்கம் டேக்ஸ். விஜய் வீட்டில் ரெய்டு நடந்த பொழுது அதற்கு பிறகு விஜயுடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு விஜய் கூட பேசி பழகி நெருக்கமானவர். விஜயிடம் இப்போ புசிலாம் தாண்டி விஜயிடம் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசக்கூடிய ஆள் இவர் ஒரு ஆள். விஜய் இவரை பெரிதாக நம்பக்கூடிய ஆள் ஒரு ஆள். இப்போ கட்சிக்குள்ளே நம்ம விசாரிக்கும் போது இவர் எப்படி நெருக்கமானார். அதிகாரிகள் தான். அதை தாண்டி அரசியல் பண்ணுறதுக்கு அரசியல் பக்கம் வர்றதுன்றது ஒரு சிலர் மட்டும் நாலேஜபிளாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள நமக்கு தெரியும். இவரை பற்றி கேட்டால் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் வந்து ஏடிஎம்கேவுக்கு பின்புலமாக இருந்து செயல்படுறீங்க. ஏடிஎம்கே பின்புலமாக இருந்து எனக்கு என்ன லாபம்? வணக்கம் சார். வணக்கம். அருண்ராஜ் ஐஆர்எஸ் ராஜினாமா ஏற்பு அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரு. அவருக்கு இணை பொதுச் செயலாளர் இல்லைனா வந்து துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி பதவிகள் கொடுக்க போடலாம், இல்லைன்னா வந்து பொதுச் செயலாளர் பதவி கூட கொடுக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. இப்போ தான் விஜய் வந்து ஆரம்பத்தில் ரசிகர் மன்றத்திலிருந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருந்து எல்லாத்துக்கும் வந்து ஆலோசகராக இருந்தார். அதே போல் ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு கூடுதலாக இன்னொரு ஆலோசகராக கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போதா சொல்லுங்கள் சார். அருண்ராஜ் அவர் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அடிஷ்னல் கமிஷனர் இன்கம் டேக்ஸ். விஜய் வீட்டில் ரெய்டு நடந்த பொழுது அதற்கு பிறகு விஜயுடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு விஜய் கூட பேசி பழகி நெருக்கமானவர். அதற்கு பிறகு இந்த ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்கிட்ட கொண்டு வரதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அதனாலே ஜான் ஆரோக்கியசாமியும் அவரும் நெருக்கமானவர்கள். விஜயிடம் இப்போ புசிலாம் தாண்டி விஜயிடம் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசக்கூடிய ஆள் இவர் ஒரு ஆள். விஜய் இவரை பெரிதாக நம்பக்கூடிய ஆள் ஒரு ஆள். ஆனாலும் கொள்கை அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு நன்னோடில் குழப்பி ஜானுக்கு தான் கொஞ்சம் இதான பிடிக்காதுல்ல. அதில் இவருக்கு ஜானுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து நடுவில் அவருக்கும் ஆசை வந்து விட்டது. இந்த கட்சி எப்படியும் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகிடுவாங்கள்ல. 2026 விஜய் முதலமைச்சர் ஆகிடுவார். அப்போ நம்ம வந்து ஒரு நிதி அமைச்சராவது ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு, ராஜினாமா நேற்று ஏற்கப்பட்டு ஜனாதிபதியிலேருந்து இது வந்திருக்குது. அவர் இன்றைக்கி சேர்ந்துருக்காரு. அதனால் இன்னொரு முன்ன 3 பேர் அடிச்சிருந்தாங்க, இப்போ 4 பேர் அடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அதனால் அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, பொதுச் செயலாளரா? பொதுச் செயலாளர் பதவி இன்னும் அவ்வளோ சாதாரணமா? சேரு கீரெல்லாம் தூக்காமல் பார்த்துக்கணும், ஒயர் மேலே யாரும் ஏறாமல் பார்த்துக்கணும், கட்சிக்குள்ளே யாரும் வராமல் பூட்டி உக்காந்துக்கணும். இந்த வேலைலாம் அவர் செய்ய முடியுமா? அவர் தன்னை இன்டலெக்சுவலாக நினைத்து கொள்பவர், புரியுதா? அவர் இதெல்லாம் பண்ண மாட்டார். அதனால் இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. புசியை மீறிலாம் நீங்கள் விஜய் சிந்திக்கவே மாட்டார். இல்லை, அதை தாண்டி தான் நீங்கள் சொல்கிறீங்களே சார், அதை தாண்டி ஒருத்தர் செல்வாக்கு மிக்கவராக வந்து அருண்ராஜ் இருக்கார். அதை தாண்டி புசி இருப்பார். நீங்கள் புசியா இவரானா அவரை கழட்டி விட்டுருவார். அந்தளவுக்கு புசி இது. அதனால் ஏன் இவர் அறிமுகப்படுத்தி வச்ச ஜான் ஆரோக்கியசாமியே இன்றைக்கி விஜய்கிட்ட வெயிட்டாக இருக்காப்புல. அவருக்கு என்ன பயம்னா, விஜய்க்கு தன்னுடைய கார் டிரைவர் வேலையை விட்டு நிற்கிறனா கூட விஜய் பயந்துருவார். அந்த மாதிரி மனநிலையில் உள்ளவர். அதனால் அருண்ராஜ் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தப்போ அவர் நமக்கு வந்து பல ஆலோசனைகளை சொன்னவர். அந்த ரெய்டுக்கே தலைமை தாங்கின அதிகாரி. விஜய் வீட்டில் ரெய்டு அதை வச்சு தான் இவருக்கு தொடர்பு. அதே போல் பிஜேபி இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட கொஞ்சம் கான்டாக்டில் இருக்கக்கூடிய பர்சன். ஸோ அவருக்கு வந்து மேலிடத்தில் என்ன இதெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க. இதை வேறு நாளைக்கு 2 பத்திரிகையாளர் பிஜேபியோட கான்டாக்ட் உள்ள அருண்ராஜ் விஜயோட இணைகிறார். அப்போ விஜய் பிஜேபிக்கு போகிறாரா? இல்லை சார், அதிகாரி மூலம் நடக்கும் பேரம் அப்படின்லாம் போட்டு உருட்டிடுவாங்க. இல்லை சார், கான்டாக்டில் இருக்கார், ஒரு ஆஃபீஸராக இருக்கார், ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி ஒரு ஆஃபீஸராக இருக்கும்போது கண்டிப்பாக கான்டாக்டில் இருக்கிறது தப்பு இல்லையே. ஸோ அந்தளவுக்கு டெல்லி சப்போர்ட்டும் அவருக்கு ஒரு விஜய்க்கு ரொம்ப நெருக்கம். இந்த ரெய்டு நேரம் தான் சொன்னல, ரெய்டு நேரத்தில் லிங்க் ஆச்சு, அதை ஒட்டி நெருக்கம். அவரும் பார்ப்பார்ல, ஒரு பெரிய ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அடிஷ்னல் கமிஷனர் இன்கம் டேக்ஸு, நமக்கு நண்பராக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு சில ஆலோசனைகள்லாம் கேட்பார்ல. ஆரம்ப கட்டத்துலேருந்தே அவர் தான் வெல்விஷராக இருந்திருக்காரு விஜய்க்கு. கொஞ்சம் ஆலோசனைகள் வாங்குறது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து. ரெய்டு எப்போ நடந்தது? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே? கட்சி ஆரம்பிக்கிறது அவ்வளோதான். அப்போத்துலேருந்து ஃப்ரெண்டுன்றேன். ரொம்ப நீண்ட கால நண்பர். இப்போ ஸ்ரீநாத்ன்னு இருக்காரு, இன்னும் சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி 25 ஆண்டு கால நண்பர்லாம் கிடையாது.
இந்த ரைடுக்கு பிறகு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க, அப்படியே இது பண்ணாங்க. அவர் கூப்பிட்டு டெய்லி பேசுவாங்க. விஜய் புசியை மீறி தனிப்பட்ட முறையில் சந்திக்கக்கூடியவர். கொஞ்சம் அறிவாளித்தனமாக பேசுகிறதுனால விஜய்க்கு கொஞ்சம் பேசினால போதும்ல விஜய்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய மண்டலத்தில் தான் திருச்சி இருக்குது, தஞ்சாவூர் இருக்குது அப்படின்னால விஜய் பயந்துருவாப்புல. ஐயோ இவ்வளோ விஷயம் தெரியுது அவருக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் அப்படின்னா ஐயோ இவ்வளோ அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டு அப்படி நடந்தானது. நம்ம பையன் இருக்காப்புல ஸ்ட்ராட்டஜி பண்ணி அன்புமணியை முதலமைச்சர் ஆகிட்டாப்புல, சித்தராமையாவை முதலமைச்சராக இருந்தவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டாப்புல. அந்த மாதிரி சில பல ஒர்க்லாம் பண்ணவர் இருக்காப்புல. இல்லை சார், நீங்கள் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறீங்க. நம்ம இப்படி எடுத்துக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் வந்து நிதானமாக மூவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து டக்குன்னு ப்ராசஸ் பண்ணாமல் நிதானமாக தவறு எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிதானமாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ அருண்ராஜ் உள்ளார வராரு. ஸோ அவர் வந்தாருன்னா இன்னும் கட்சியை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. அவங்க வேகமாக அந்த நடவடிக்கை எடுக்கலன்றது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு நிதானம் இருக்குல்ல. கரெக்ட் 100 மீட்டர்ஸ் ஓடுறாங்க. ஓடும்போது ஒருத்தர் மட்டும் நடந்து போயின்னுக்கிறாரு. ஏன்னா 100 மீட்டர்ஸ்னால் ஓடனையா அப்படின்றதுல ஓடி போய் ஒரு 12-13 செகண்டில். பட் இது 100 மீட்டர் ரேஸ் கிடையாதுல்ல சார், இது ரேஸ் தானுங்க. ரேஸுங்க, அரசியலும் ஒரு ரேஸுங்க. இன்னும் 10 மாதம் 11 மாதம் இருக்குது. இப்போ அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு பின்னாடி வந்து எது நிதானம்? கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆக போகுது. நீங்கள் இன்னும் உட்காந்து எந்த நிர்வாகியை நியமிக்காமல் இருக்கிறது வந்து நிதானமா? எந்த மாவட்டத்துக்கு செயலாளர் போடாமல் இருக்காங்க சார். 5 மாவட்டம் எல்லா நிர்வாகிகள் 28 துணை அமைப்புகள் இருக்குல்ல, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, அந்த அணி இந்த அணி, அதுக்கெல்லாம் நிர்வாகிகள் நியமனம் பண்ணியிருக்காங்க. சில நேரம் மணி கூட பார்த்தீங்கன்னா சின்னங்கள் தொடர்பாக விஜய் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காருன்னு செய்தி வந்துச்சு. ஏங்க டெய்லி எதாவது பண்ணி தாங்க ஆகணும். இது கேட்டால் அதுக்கு போகிறீங்க, அது கேட்டால் இதுக்கு வர்றீங்க. நிர்வாகிகளே நியமிக்கலைன்ற நீங்கள் சின்னங்கள்னு போயிட்டீங்க. சின்னங்கள் பற்றி சொன்னீங்கன்னா பூத் கமிட்டின்னுவீங்க, பூத் கமிட்டின்னு கேட்டால் ரோட் ஷோன்னுவீங்க. எல்லாமே கலந்து தான் அரசியல். நான் சொல்கிறது இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக கட்சியுடைய கட்டமைப்பு இருக்கணும் சார். அதாவது நீங்கள் வந்து முன்னாடி வந்து கட்சி வச்சுருந்த விஜயகாந்த் அவர்கள் வச்சுருந்தார். ஸோ அவர் வந்து விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் வச்சிருந்தாரு. இல்லை சார், கட்சி வச்சிருந்தது விஜயகாந்த் வந்து ஒரு நடிகராக இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றம் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து அவர் அந்த அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட செட் பண்ணிட்டார். ஆனால் விஜய் அப்படி கிடையாது, ஒரு நற்பணி இயக்கமாக வச்சுருந்தாரு. ஸோ அடுத்து வந்து கட்சி அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ அதை தொடர்ந்து அந்த 1 இயருக்குள்ளே இவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சாங்க, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் நியமிச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சிருக்காங்களே. இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி தான் இப்போ நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சாச்சு. 5 வருஷம் பார்த்து பேசலாமா அந்த மேட்டரை? 5 வருஷத்தில் இந்த அடுத்த வருஷமே கட்சி என்ன ஆகும் தெரியாது. ஒரு 5 வருஷம் பொறுத்து பேசலாமா? கட்சியில் எல்லாரும் நியமித்து முடித்து விட்டார்கள், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு. ஏங்க ஒன்று ஆரம்பித்த உடனேயே நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு ஹோட்டல் தொடங்குறாங்க. என்னங்க ஹோட்டல் இந்த வடிவேல் படத்தில் வரும் தெரியுமா? வடிவேல் போய் ஒருத்தங்க எழுப்புவானு, 2 பேர் தான் இருப்பானுங்க. ஒருத்தன் கல்லால் இருப்பான், ஒருத்தங்க பார்த்து தூங்கிட்டு இருப்பான். வடிவேல் போய் எழுப்பணும், டப்புன்னு எழுந்திரிச்சு தொடச்சிட்டு உட்கார சொல்லுவான். அது ஹோட்டலு. இவர் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு வந்து எப்படி வேணும், அப்படி ஊற்றி இந்த இதெல்லாம் தேய்ச்சி போட்டு இது வெங்காயம் இதெல்லாம் தூவி இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு நல்லா கேட்டோன்னா சாருக்கு ஒரு பார்சல்னுவான், ஊத்தப்பம் பார்சல்னு. அதுவும் ஹோட்டல் தான். ஒரு ஹோட்டல்னால் எப்படி இருக்கும்? கச்சன்னு இருக்கும். கேஷியர் உட்காந்துருப்பார், பில்லு போகிறதுக்கு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அங்கே பார்சலுக்கு தனியாக இயங்கிக்கிட்டு இருப்பாங்க, சப்ளையர்கள் தனியாக இருப்பாங்க, மாஸ்டர்கள் இருப்பாங்க, சாப்பிட்டவங்க எந்திரிச்சு போனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு உழைப்பு தானே ஹோட்டலு. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க சார்? இப்போ தானே சார் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தானே ஒரு 2 சப்ளையர் போட்டுருக்காங்க, கூடிய சீக்கிரம் போடுவாங்க சார். அதான் சொல்கிறேன், மூத்த நிர்வாகிகள் இப்போ தேமுதிகவிலேருந்து நிர்வாகி எம்எல்ஏக்கெல்லாம் பிரிஞ்சு போனாங்கல்ல. இங்கே தமிழக வெற்றி கழகத்துலேருந்து ஒரு தொண்டர் கோயம்புத்தூரில் ஒருத்தங்க சேர்ந்தாங்க. இப்போ அவங்க விலகி போய் திமுகவில் சேர்ந்தாங்க. அது இன்றைக்கி நிறையா நியூஸில் வந்து அது வந்து ஒரு ஹெட்லைன்ஸாக வர அளவுக்கு நீங்கள் இம்பாக்ட் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தொண்டர் பிரிஞ்சு போகும்போதே இந்த அளவுக்கு ஒரு செய்தியாக்கி அது ஒரு பரபரப்பாக்குறாங்களே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி மாற்று கட்சியிலேருந்து வந்து சேர்றாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சேர்த்துக்கிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குது, கட்சியிலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை கட்சியிலேருந்து போகும்போது ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணி அதை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இப்போ அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சு தான் நிர்வாகிகளையும் ஒரு 20 வருஷமாக மொல்லமாக டெஸ்ட்லாம் வச்சு சார் அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கட்சியை வந்து அடுத்து திமுக எடுத்தோடனே திமுகவுக்கு ஈக்குவலாக கொண்டு போய் உட்காந்து வச்சு உட்கட்டமைப்பு வந்து ஆசை மட்டும் இருக்குது, திமுக மாதிரி வரணும், திமுகவுக்கு நாங்கள் தானே இது, அடுத்த ஆட்சி எங்கள் தானே ஆசை மட்டும் இருக்குல்ல. இல்லாட்டினா கேட்க மாட்டோம். லட்டப்பேடு கட்சி மாதிரி நடத்துகிறப்போம். மது குடிப்போர் சங்கம்னு ஒருத்தர் வச்சு நடத்தினார், அவரை போய் கேட்டுருங்கிறோமா ஏன் அப்படி கட்சி நடத்துகிறேன்னு? இல்லை எவ்வளோ கட்சிகள் இருக்குது, அந்த கட்சியெல்லாம் போய் ஏன்பா இப்படி வச்சுருக்குன்னு கேட்குறோமா? ஆசை பெருசாக இருக்குல்ல. நாங்கள் தான் அதிமுக கூட இல்லை, நாங்கள் தான் திமுகவுக்கு எதிர்கட்சின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணுன்ற கேள்வி விமர்சனங்கள் வரதானே செய்யும். என்னமோ ஒரு வைஷ்ணவின்றீங்க, அதுதான் இப்போ பிரச்சனையே.
கட்சியில் யாருமே இல்லை, யாரையும் விட மாட்டோன்னொன்னே ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டு இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆயிடுச்சு. தளபதி தான் இது அப்படி இப்படின்னு. அது என்ன தெரியும் அந்த பொண்ணுக்கு? என்ன தெரியுங்க அந்த பொண்ணுக்கு? ரொம்ப சீரியஸாக கேட்குறேன். என்ன தெரியும்? ஒரு ரீல்ஸ் போடுது. ரீல்ஸ் போட்டு ஒரு பொண்ணுன்றதுனால எல்லாரும் பார்க்குறாங்க. லட்சணமாக இருக்குது, பேசுகிறது பார்க்கும்போது நல்லா இருக்குது, அழகாக இருக்குதுப்பா, ஏதோ கருத்துலாம் சொல்லுது, அவ்வளோதானே. அது என்ன அரசியல் தெரியும்? என்ன தெரியும்? அது தாவேகா சார்பாக தளபதி தான். அதுக்கு என்ன தெரியுது? ஒன்றே என்ன, தளபதி தான் அடுத்ததுன்னு. லாஸ்ட்டு ரீல்ஸ் வரைக்கும் என்ன போட்டிருந்தது? இந்த அரக்கோணம் பொண்ணுக்கு அநீதி நடக்குது, அக்கிரம ஆட்சி திமுகன்னு சொல்லியிருந்தது. மறுநாள் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டு தளபதி, கொங்கு மண்டல தளபதி இவர், நல்ல ஆட்சி நடக்குது, இங்கே பெண்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை, அது இல்லைன்னு. என்ன இன்னொரு பாஜக பாஜக பற்றி அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? நம்ம ரிப்போர்ட்டர்களும் நம்ம ஆட்களும் போய் எப்படி பார்க்குறாங்க? கொண்டாட்ட மனநிலை தானே பார்க்குறாங்க. ஒரு அழகான பொண்ணு ரீல்ஸ் போடுது. நீங்கள் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி பிரபலம் அடைந்தீர்கள்? உங்களுடைய அந்த ரீல்ஸ், அந்த அழகாக நீங்கள் இருக்கீங்களே அந்த ரீல்ஸ், அதை வைத்து வருகிறார்களா, இதை வைத்து வருகிறார்களான்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். நம்ம பாஜக இன்னொரு பாஜகன்னு சொன்னியம்மா, பாஜக பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்க தெரியுதா யாருக்காவது? இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் யார்? நீங்கள் ஒரு கட்சியில் அட்டர்பேடில் போட்டு வெளியே வர அளவுக்கு என்ன எவ்வளோ காமெடி, குழந்தைத்தனமாக இல்லை ஒரு கட்சி. கமல்ஹாசன் கட்சியிலையாவது ஏதோ அந்த அது அந்த பத்ம பிரியாணி அந்த வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டுருக்கோம். தண்ணீரை உட்காந்து கொண்டு குடிக்கவும், அந்த நீர்நிலைகள் அது இதுன்னு போட்டு உருட்டி, கண்ணை உருட்டின்னு அது உருட்டி இருந்தது. அதை கூப்பிட்டு இவர் மதுரவாயில் நிற்க வச்சார். இன்றைக்கி அந்த அம்மா எங்கே இருக்காங்க? திமுகவில் அதான் ஐடிவிங்கில் தான். இவ்வளோ தான் என்ன பண்ண முடியும்? இது இப்போ இந்த அம்மா கூப்பிட்டு இது நான் என்ன கேட்குறேன், அதான் சார் நானும் சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கே இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ ஒரு மேல் மட்டத்தில் ஒரு நிர்வாகியை சேர்க்குறீங்க, இல்லை யாரோ ஒரு மாற்று கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா, ஸோ அவங்களுக்குன்னு அந்த டைம் எடுத்தானே சேர்த்த முடியும். நம்ம எடுத்தோடனே கடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மாதிரி ஏதாவது எக்ஸாம் வைக்கலாமா? எப்படி? இல்லை அவங்க பின்புலம் ஆராயணும். பின்புலம்னா ஸோ கட்சிக்குள்ள அவங்கள அலோவ் பண்ணலாமா, இல்லை அலோவ் பண்ணால் அவங்களுக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் யோசிச்சு தானே சேர்த்த முடியும் கட்சியில். நிர்மல்குமாருக்கு என்ன பின்புலம் ஆராய்ஞ்சாங்க? ராஜ்மோகனுக்கு பின்புலம் என்ன பின்புலம் சொல்லுங்கள். நேற்று வரைக்கும் இந்த பொண்ணு இங்கே இருந்துட்டு தளபதி தான், விஜய் தான் முதல்வர்னு சொல்லியிருந்தது. இப்போ அங்கே போயிட்டு கொங்கு மண்டல தளபதி தான் இவருன்னு சொல்லுது. அவ்வளோதான் பின்புலம். ராஜ்மோகன் நேற்று வரைக்கும் தமிழகத்தின் தலைமகன், முதல் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். அந்த பின்புலத்துலேருந்து எடுத்து கொண்டு இங்கே வச்சிட்டிங்க. அவ்வளோதானே. என்ன ராஜ்மோகன் சொல்லுங்கள், என்ன பின்புலத்தை ஆரம்பிச்சாங்க? நாளைக்கே இந்த ராஜ்மோகன் இப்போ புலம்பிகிட்டு இருக்காரு. ஏடிஎம் கூட கூட்டணி போவாங்க, ஏதாவது நடக்கணும் வந்தால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு புலம்பிகிட்டு இருக்காரு. நீங்கள் இப்படி ஒவ்வொரு டைம் சொல்லும் போது இவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. முத்தலீஃப் ஏடிஎம்கே தாவேகா போகாதனால அந்த கோவத்தில் தான் விமர்சிக்கிறாரு. இந்த அளவுக்கு ஏடிஎம்கேவோட தாவேகா போனால் எனக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? நீங்கள் ஏடிஎம்கேவுக்கு பின்புலமாக இருந்து செயல்படுறீங்க. ஏடிஎம்கே பின்புலமாக இருந்து எனக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? இப்போ தான் ஏடிஎம்கே கூட விமர்சனம் பண்ணேன். போன பேட்டியில் கூட ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணேன். உங்கள் இதில் இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் எல்லாரையும். இப்போ ஏடிஎம்கே இப்போ இவங்களை விமர்சனம் பண்ணால் ஏடிஎம்கே ஆளுன்றது, ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணால் திமுக ஆளுன்றது, திமுக விமர்சனம் பண்ணால் ஏடிஎம்கே ஆளுன்றது. இல்லை மத்திய அரசு திட்டத்தில் ஏதாவது நல்ல திட்டம் இருக்குது, இது இப்போ வக்ஃப் போர்டு மசோதா, நான் ஒரு இஸ்லாமியர் இருந்தாலும் அந்த வக்ஃப் போர்டு மசோதா படித்து பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்குதுன்னு சொன்னால் சங்கின்றது. அவ்வளோதானே, நல்ல விஷயம் தானே. தொடர்ச்சியாக எங்கேயுமே இல்லை பாருங்கள். நான் நடுவில் என்ன சொல்லியிருந்தாங்க, தாவேகா ஆளுன்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கா இவர் தாவேகா ரொம்ப நெருக்கமானவர் தாவேகா. அவ்வளோதான். நான் எல்லா கட்சியும் ஒரு வருஷத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு என்கிட்ட இல்லை, பார்க்குறவங்க பார்வையில் இருக்குது. நீங்கள் விளங்காத கட்சி வச்சுருக்கீங்க, உங்கள் கட்சியில் உங்களை தான் 2-3 தவிர யாருமே இல்லை. இந்த விளங்காத கட்சி கொஞ்சமாவது தேரணும்னா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங். நீங்கள் இப்பயே ப்ரிடிக்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். அதாவது நீங்களே சொல்கிறீங்க 2 வருஷம் ஆயிடுச்சுன்றீங்க, அவங்களுக்கு பிறகு 2 வருஷம் ஓகே, 75 வருஷம் கட்சிலாம் இருக்குது. ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து செயல்படாமல் இருக்காங்க. நீங்கள் எடுத்தோடனே விளங்காத கட்சி. ஆமாங்க, யாரும் இல்லை, 4 பேர் தான் இருக்காங்க. ஏங்க வேற 7 பேராக இருக்காங்க சொல்லுங்கள். நான் வேற சொல்லுங்கள், ஒரு 10 பேர், ஒரு 10 பேர், 4 பேர் சார், ஒரு 10 பேர் சொல்லுங்களேன். 10 பேர் சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் 4 பேர் வச்சு தான் கட்சி செயல்படும். 4 பேர் வச்சு தலைமையில் 10 பேர் தான். 10 பேர் இல்லைங்க, 100 பேர் வச்சு கட்சி செயல்படுறாங்க. 4 பேர் வச்சு நீங்கள் இப்போ அருண்ராஜ் வராரு. இப்போ அடுத்து நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள். அருண்ராஜ் பெரிய அரசியல் மேதை. அவர் அரசியல் பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் சொல்ல மாதிரி அரசியல் மேதை. அவருடைய ட்விட்டரை போய் பாருங்க. ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கணுமா சார்? நான் பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? ஸோ என்னவா இருக்காரு ட்விட்டரில்? என்ன பண்ணிட்டு இருக்காரு? டென்னிஸ் பிளேயர்ஸ், அந்த டென்னிஸு, ஃபுட்பாலு, இவ்வளோதான். 2-3 மோட்டிவேஷனு, அவ்வளோதானே சார். அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் இது மட்டும். ஏங்க நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா ஏதோ வராரு அருண்ராஜ்னு, அரசியலுக்கு வர்றாங்கன்னா பொதுவாகவே அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு அரசியல் சார்ந்து மற்ற விஷயங்களில் அவர்களுடைய பார்வை என்னன்னு தெரியும். இல்லை சார், அவங்களோட தான் இது. அது சோஷியல் மீடியாவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அவசியம் இல்லையா சார்? யார் சொன்னா?
இன்றைக்கி உங்களை நீங்கள் போய் ஒரு நிறுவனத்தில் வேலை கேளுங்க. உங்களை முதல்ல முன்னெல்லாம் உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் ரெஸ்யூமில் அடித்து ஒரு பேப்பர் பிரிண்ட் எடுத்து திருப்பி கொடுக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை. உங்களுடைய இது சொல்லுங்கன்னு வாங்க. உங்களுடைய ட்விட்டரு, இன்ஸ்டா இது அதை வச்சு தான் உங்களை கணக்கு போடுறாங்க. நீங்கள் தேர்வீங்களா தர மாட்டீங்களான்னு. ட்விட்டரில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே எந்த மீடியாவில் வேலை கிடைக்கும். ட்விட்டர், இன்ஸ்டாவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க. அரசியலுக்குமா சார்? அரசியலுக்கு இதுதான். என்ன நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தானே, நீங்கள் என்ன வெளியில் போய் அரசியல் பண்ணுறீங்க? அடுத்த கட்டமாக வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து ஒரு சேர போகிறாரு. அடுத்து இன்னும் நிறைய பேர் வரதுக்கு இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவில் சர்வீஸ் சர்வெண்ட்டுகள், சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய இதுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்கள் தவறு. ரங்கராஜன் ஒருத்தர் சேர்ந்தார், பெரிய ஃபேமஸ். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். மயிலாப்பூரில் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினார் 2019. என்னாச்சு? எங்கே இருக்கார்? அருண், அவர் பேர்னா பொன்ராஜ், கலாமுக்கே ஆலோசகர். அவர் எவ்வளோ மரியாதையோடு இருந்தார் தெரியுமா? இவர் கூட போய் சேர்ந்தார். என்ன ஆனார்? செந்தில் ஆறுமுகம், சிவயிலங்கன்னு 2 பேர் சட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு வச்சுருந்தாங்க. மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இது பண்ணியிருந்தாங்க. இவர் கூட போய் சேர்ந்தாங்க, கமல் கூட. என்ன ஆனாங்க? அவ்வளோதான். இன்னொருத்தர் ரிட்டையர்டு ஆஃபீஸரு நடராஜ் இருந்தார். நடராஜ் அதிமுகவில் இருந்தார். அப்போது அந்தந்த துறையில் அவர்கள் வல்லுவர். அண்ணாமலை தன்னுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டார். பொலிட்டிக்கலாக இன்றைக்கி அண்ணாமலை கூட உட்காந்து பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அவர் பேசுறதுல சில முரண்கள்லாம் இருக்கும். ஆனால் பொதுவாக நீங்கள் அண்ணாமலை இந்த போர் நடந்ததை அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஆயுதங்கள் பற்றியும் அண்ணாமலை கையில் ஒரு துண்டு பேப்பர் கூட வைக்காமல் பேசினார். அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது. மத்திய அரசுடைய திட்டங்கள் மற்ற விஷயங்களையும் அண்ணாமலை வந்து அவ்வளோ அழகாக பேசுவார். அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களை தகுதி இல்லாதவன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா, உங்கள் தகுதியை நீங்கள் ஏன் வளர்த்துக்கலன்ற கேள்வி வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அப்போ நீங்கள் எதுவுமே, அதாவது என்ன, நீ மன்றத்திலேருந்து கட்சியாக கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. உன் ரசிகர்கள் அப்படியே கன்வெர்ட் ஆகிருக்காங்க. வேறு என்ன அடுத்த கட்டம்? ராஜ்மோகன் ஒருத்தர் அவர் மைக் கொடுத்தா பேசினே இருப்பார், மைக் மோகன் மாதிரி அவரை கூப்பிட்டுக்கினீங்க. சிடி நிர்மல்குமார் அவர் சேர்த்துக்கினீங்க. ஆதவ் அர்ஜுன் துட்டு செலவு பண்ணுவார், அவர் சேர்த்துக்கிட்டீங்க. அவர் பிரபகண்டா செக்ரட்டரின்னு ஒரு போஸ்ட்டை கொடுத்து அதையும் செயல்பட விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? அடுத்த இணைப்பு வருதுன்றாங்க. என்ன இணைப்பு? ஏடிஎம் கூட இணைக்க போகிறாங்களா? அருண்ராஜ் வராருல்ல சார்? அருண்ராஜ் அதான் சொல்கிறேனே, அவர் வந்து இவ்வளோதான் லிமிட். அவ்வளோதான். வேறு என்ன டெய்லி அவர் ப்ரெஸ்ஸப் பார்ப்பாரா அருண்ராஜ்? 2 நாள் பார்த்தா அப்புறம் 3 அவர் முதல்ல அவருக்கு இந்த அரசியல்லாம் தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாது. அது எப்படி சார் சொல்கிறீங்க? அவருடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்து தான் சொல்கிறேன். ப்ரொஃபைலை பார்த்து எப்படி? அவருடைய நண்பர்கள் மற்றவர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டெல்லாம் பேசி தான் சொல்கிறேன். நேற்று அருண்ராஜ்னா நேற்று என்கிட்ட எவ்வளோ பேர் பேசுனாங்க. அருண்ராஜ் யார், அந்த கட்சிக்குள்ளே நம்ம விசாரிக்கும் போது இவர் எப்படி நெருக்கமானாருன்னு. அதிகாரிகள் தான். அதை தாண்டி அரசியல் பண்ணுறதுக்கு அரசியல் பக்கம் வர்றதுன்றது ஒரு சிலர் மட்டும் நாலேஜபிளாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள நமக்கு தெரியும். இவரை பற்றி கேட்டால், சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், இந்த ஏதாவது வந்து ஃபுட்பால்னு ஏதாவது ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருப்பார் சார், விஜய்க்கு இப்படி நெருக்கம் சார், உசியை மீறி விஜய் ரூமில் உட்காந்துட்டு தனியாக பேசுகிற அளவுக்கு நெருக்கம் சார், இவர் தான் சார் ஜான ஆரோக்கியசாமியை கொண்டு வந்தார், ஆனால் கொஞ்ச நாளில் ஜான ஆரோக்கியசாமி இவருக்கு முட்டிக்கிச்சு சார், ஏதோ கொள்கைன்னு ஏதோ போட்டு ஏதோ கொடுத்து தப்பாக அடித்தான் பைலாகையிலலாம். ஜான ஆரோக்கியசாமியே பைலாவில் தப்பாக கொடுக்குற அளவுக்கு, தப்பாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவர் தப்பாக கொடுத்துருக்காரு. அப்போ இவர் எவ்வளோ பெரிய அந்த நாலேஜ் இருக்குன்னு பார்த்துங்க. அவ்வளோதான். இதை சொல்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, என்ன மட்டம் தட்டுறாரு இப்படி பேசாதுன்னு. அதெல்லாம் கிடையாது. நான் இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். நாளைக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. கொடுத்தா கூட கொடுத்தாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு உருட்டலாம், இந்த வைஷ்ணவி உருட்டுற மாதிரி உருட்டலாம். ஐயோ அருண்ராஜே வந்துட்டார். யார் அருண்ராஜ்? ஐயோ அவர் வந்து ஐஆர்எஸ், அப்புறம் அடிஷ்னல் கமிஷன் இன்கம் டேக்ஸ், ஒரே வந்துட்டார், அவ்வளோதான். அதோட பெரிய பெரிய ஆள்லாம் மக்கள் நீதி மையத்துக்கு வந்தாங்க. பொன்ராஜே வந்தார். என்ன ஆச்சு? கரெக்டான தலைவனும் கரெக்டான அரசியல் நிலைப்பாடும் அரசியல் இதுவும் இருந்தால்தான் ஒரு கட்சி சோபிக்கும். அதில் இருக்கிறவங்களும் அடுத்த கட்டுக்கு நகருவாங்க. நீங்கள் எதுவுமே இல்லை, அவர் வாட்டில் என்னமோ அவதார் 2 நடிக்கிற மாதிரி, அவதார் 2 எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா வருஷங்கண்ணா, அந்த மாதிரி அவர் கேட்டால் நான் ஷூட்டிங்கில் இருக்கார். ஏன் வாழ்க்கையில் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டிங்களா? ஆனால் நான் எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் 72லேருந்து 77 வரைக்கும் ஒரு 10-8 படமாக நடிச்சிருப்பார். இன்னைய வரைக்கும் திமுக எடுத்துக்கங்க, இப்போ வரைக்குமே அவங்க ஏதாவது நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஏன் பொதுக்குழு நடத்தணும்? கட்சி தான் ஆளுங்கட்சி, கட்சி பவராக இருக்குது, வான்னா வரத்துக்கு 100 பேர் இருப்பான். அவங்க ஏன் பொதுக்குழு நடத்தணும்? ஏன்னா வருஷத்துக்கு இத்தனை பொதுக்குழு நடத்தணும், அதில் பொதுக்குழு தீர்மானங்களையே அதை ஒரு பிரச்சார களமாக மாற்றணும். இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன் எடப்பாடி உட்காந்து டெய்லி அறிக்கை விட்டுருக்காரு? ஏங்க இன்றைக்கி கிராமத்தில் ஒரு
சொத்து வரி சின்ன சின்ன இது குடிசைகள் இதுக்கு கூட சொத்து வரி உயர்த்துறேன்னு முதல் அறிக்கை எடப்பாடிட்டு இருந்து வருது. ஏன் அவர் இதை பண்ணோம்? ஏன் உங்களுக்குலாம் இது தெரியாதா? தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. ஆதவ் அர்ஜுனா, இவர் விஜய், இவங்கெல்லாம் புசியானதுக்கெல்லாம் ஏன் வர மாட்டேங்குது? ஏதாவது பொது பிரச்சனை, பெரிய பிரச்சனைனா ஒரே ஒரு அறிக்கை வருது, அதோடு நிறுத்திக்கிறாங்க. யாரா பார்க்குறதோ பேசுகிறதோ எதுவுமே கிடையாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு எடுத்தாங்க. இவங்களுடைய வேலைலாம் நான் எவன் திட்டுறான் எவன் விமர்சனம் பண்ணுறான் அவனை தேடி தேடி போய் திட்டிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தான் தளபதி ஆட்சி தான் 2026 பூம் சூப்பர் அப்படின்னு அதுக்குள்ளே அவ்வளோதான். இதை தாண்டி அவர்களே அறிவுபூர்வமாக தயார்படுத்துகிறதோ நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்க. தொடர்ச்சியாக கருத்தரங்கம் தான் இருக்கார் மைக் மகன் விட்டா பேச போகிறாரு. பேசிட்டு கொள்கைகள் என்ன அதுன்னா இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த உங்களுடைய தொண்டர்களை என்ன தயார்படுத்துறீங்க? இந்த மாதிரி பல விஷயம் மக்கள்கிட்ட நீங்கள் யாருன்னு போய் சொல்லணும்ல, போய் ரீச் ஆகணும்ல. அதெல்லாம் சினிமா புகழ் ஓரளவுக்கு தான். உங்கள் ரசிகர்கள் போடுவாங்க, உங்கள் ரசிகர் வீட்டில் யாராவது சொல்லி போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் மாற்ற விரும்புகிறோம் போடுவாங்க. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நின்று போயிடும். இதை தான் திருப்பி சொல்கிறோம். என்னமோ இன்றைக்கி வந்துட்டு அரசியல் பேசலை, இந்த அரசியலை பலருடைய அரசியலை பார்த்துட்டு வரோம். விஜயகாந்த் எம்ஜிஆர் அரசியலேருந்து, விஜயகாந்த் அரசியலேருந்து, நம்ம இவர் கமல்ஹாசன் அரசியலேருந்து பார்த்துட்டு வரோம், ரஜினி அரசியல்லேருந்து எல்லாம். அப்போ ஒவ்வொருத்தருடைய அரசியலும் எப்படி வித்தியாசப்பட்டிருக்கு. நான் பார்ட் டைம் அரசியல்வாதி, எங்களுக்கும் போராட்டம்னா இதே தொனியில் தான் பேசினார். ஆதவ் அர்ஜுன் இன்றைக்கி பேசுகிறாரு. காலையில் பர்மிஷன் வாங்கிட்டு நுங்கம்பாக்கத்தில் போராட்டம் நடத்திட்டு காலைல அரெஸ்ட் ஆகி நைட் 6 மணிக்கு வெளியில் வர்ற போராட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றாருல. நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்கள் சமூக வலைதளத்தில் போடுவோம், அதை நீங்கள் செய்தி ஆக்குவீங்க பரவன்னு. இதே தொனியில் தான் கமல்ஹாசன் பேசினார். எங்கள் கட்சி போராட்டம் நடத்தாது, போராட்டத்துக்கு எங்களுக்கும் ரொம்ப தூரம்னாரு. நான் இப்போ கட்சியில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு கேள்விலாம் கேட்டேன், அவங்களால பதில் சொல்ல முடியல. கடைசியில் என்னாச்சு, இவர் நான் வந்து காந்தியுடைய பேரன், கிராம சபைன்னெலாம் பேசியிருந்தார். ஞாபகம் இருக்கா? கிராம சபைன்றது என்னது? போராட்ட வடிவம் தானே அது. ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து அதிகாரிகளை வர வச்சு அவர்கள் பிரச்சனையை பதிவு செய்து அதற்கு தீர்வு காண்பது. அப்போ அது ஒரு வடிவம் தானே. ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் மாதிரி இது ஒரு வடிவம். இவர் விவசாய மகன் எல்லாம் பேசிட்டார். 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியே குலுமிச்சு. அவ்வளோ பெரிய கொரோனாலேயே அவங்க அந்த எல்லாரும் இருந்தாங்க. அது போராட்டம் தானே. ஒரு நாள் கூட ஆதரிக்கல கமல், ஒரு சின்ன ட்வீட் கூட போடல. நான் இப்போ அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு கேட்டேன், என்ன அப்படி இப்படின்னு கட்சி நடத்துகிறீங்க, பாஜகவுக்கு எதிராக பேசுகிறீங்க, ஏன் இதுக்கு ட்வீட் போட மாட்டேங்கிறீங்க? 100 நாளுக்கு மேலே அவன் உட்காந்து போராடி செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கிறான், ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த போராட்டம் வென்று ஜெயிச்சிச்சா இல்லையா? அந்த வேளாண் சட்டங்கள் வாபஸ் வாங்கினானா இல்லையா? அப்போ அப்படி பேசின கமல்ஹாசன் இன்றைக்கி எங்கே இருக்கார்? ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார்? சினிமா ஒரு பக்கம், பிக் பாஸ் ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், அப்படி தானே பார்த்தாரு. ஷூட்டிங் மாதிரி தானே அதை பார்த்தாரு. என்றைக்கா ஒரு நாள் கால் ஷீட் கொடுத்த மாதிரி. என்னாச்சு? காணாப்பிட்டீங்களா? பரந்தூருக்கு ஒரு போன மாதிரி தான் சைதாப்பேட்டைக்கு அவர் போனார். போயிட்டு கூட்டத்தை கூட்டு இந்த கால்வாய் கரையோரம் இல்லை மக்களை நான் விடமா என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் அதிகமாக கட்டுறான். இந்த குற்றத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக சீமான் போனார், அனகாபுத்தூர் போனார்ல. எங்கே போனார் கமல்? அறிவாலயம் வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி அவர் கட்சி என்னாச்சு? ஏன் சீமான் போகணும் அவசியமா? ஜெயிக்க போகிறதுன்னு தெரியும். என்ன 7000 ஓட்டு 8000 ஓட்டு போடுவீங்களா? அனகாபுத்தூர் அந்த தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் ஏன் போகணும்? திருமுருகன் காந்தி ஏன் போகணும்? அரசியல் கட்சியை நடத்துகிறாரு, ஏன் நீங்கள் போகல? இதை கேட்டால் இப்போ தானே சார் ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி. நீங்கள் என்ன சார் பூத் கமிட்டி கூட்டம்லாம் போட்டிருக்காங்களா, நீங்கள் பார்க்கலையா? வைஷ்ணவி மரியாதைலாம் வெளியில் போயிடுவாங்க சார். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் புதுசாக ஒரு கட்சியை சேர்த்துட்டா அவர் போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது? ஏன்பா கல்யாணம் பண்ணிக்கல சார்? பக்கத்து வீட்டில் இப்போ தான் கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் நானும் கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுதான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து நேர்கிறோம். இறுதியாக நீங்கள் சொல்கிறது வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸோடைய இணைப்பு வந்து பெரிய அளவில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை வந்து 3 பேர் சண்டை போட்டுருந்தாங்களா, இனிமேல் 4 பேர் சண்டை போடுவாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிறது நடக்குதா, என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த கட்டம் என்ன? அருண்ராஜ் வந்து டெய்லி பேட்டி கொடுப்பாரா? அதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்பவும் பொறுத்திருந்து தான் பார்ப்பீங்க. ஆனால் தேர்தல் வந்துடும், அதுதான் பிரச்சனை. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.